கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் சுருக்கமாக இருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பேச விரும்புகிறேன். இன்னைக்கு நான் ஒரு சுவிசேஷ செய்தியாக இருக்கும் கொடுப்பது. நாளை தினத்தில் இயேசுவுடைய ரகசிய வருகை குறித்து நான் பேச வேண்டிய செய்தியை நான் பேசுவேன். அதனால் நல்ல கவனித்த வசனத்தை கேளுங்க. நான் சத்தத்தை ரைஸ் பண்ணாவிட்டாலும் கூட நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக எழுதுகிறார். இங்கே எத்தியோப்பியன் என்று சொன்னால் கருப்பு நிறமுள்ளவன். நைஜீரியன்லாம் பிளாக்காக இருப்பாங்க, அட்டை கருப்பாக. அதே போல் சிவிங்கின்னு சொன்னால் புள்ளிகள் இருக்கும். அது புலி என்பது புலிக்கு புள்ளிகள் இருக்காது, வரி இருக்கும். ஆனால் சிவிங்கி சிறுத்தைக்கு புள்ளிகள் இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுது எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற முடியுமா? மாற்றக்கூடுமோ? சிவிங்கி தன் புள்ளியை மாற்றக்கூடுமோ? கூடுமானால் அவைகள் தங்களுடைய புள்ளிகளையும் தங்களுடைய தோலை மாற்றக்கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும் என்று ஆவியானவர் எரேமியா மூலமாக எழுதுகிறார். அப்போது 1984 வருஷத்தில் இந்த வசனம் உண்மை என்பதை நிரூபித்தாங்க. எத்தியோப்பியர்கள் கருப்பு இனத்தை சேர்ந்தவர்கள், அவங்களுக்கும் வெள்ளை இனத்தை சேர்ந்தவர்களுக்கும் அந்த நிற சண்டைகள், பிளாக் ரேஸ் ஒயிட் ரேஸ் சண்டைகள் உண்டு. அமெரிக்காவில் ஜாஸ்தி உண்டு. ஆனால் பிற்காலத்தில் கர்த்தருடைய கிருபையினால் ஐரோப்பா தேசத்தில் போய் அந்த கருப்பு இனத்தவர்கள் வாழ்ந்தபோது அங்கே ஐரோப்பா பெண்களை அவர்கள் விவாகம் பண்ணின போது அவர்களுக்கு பிறந்ததான பிள்ளைகள், கருப்பு இனத்தை சேர்ந்தவர்களுக்கு ஐரோப்பா பெண்களை விவாகம் பண்ணி அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் வெள்ளை நிறமாய் பிறந்தது. ஸோ எத்தியோப்பியன் தன் தோலை இனிஷியல், அந்த பிள்ளைக்கு இனிஷியல் யாருடைய இனிஷியல் போடுவாங்க? அப்பாவுடைய இனிஷியல் போடுவாங்க. அப்பாவுக்கு பிறந்த பிள்ளை கருப்பு, அப்பாவுக்கு பிறந்த பிள்ளை வெள்ளையாக பிறந்தது. அதே போல் புள்ளிகள் வைக்கப்பட்டதான சிறுத்தை வரி புலிகளோடு கூட இனங்கலந்த போது வெள்ளை நிற புலிகளாக புள்ளி இல்லாமல் பிறந்தது என்று சொல்லி அதை சயின்ஸ் படி நிரூபித்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் வேதம் சொல்லுகிறது இவைகள் தங்களுடைய புள்ளிகளை மாற்றக்கூடும், கருப்பு தோலுடைய வெள்ளை தோலாக மாற முடியும். அப்படியானால் இரத்தம் கலக்கும் போது எப்படி அவைகள் தங்களை மாற்றிக்கொள்ள முடியுமோ, நம்முடைய இரத்தம், நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவி, ஆத்துமா இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தோடு, பரிசுத்தமுள்ள வார்த்தைகளோடு, பரிசுத்தமுள்ள ஜீவ இரத்தத்தோடு நாம் இனம் கலக்கும் போது பாவம் செய்ய பழகின நாம் பரிசுத்தவான்களாக மாற முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொன்ன, நான் தான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இன்று கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அவர் என்ன செய்கிறாராம்? சுத்தம் பண்ணுகிறாராம். கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை தரித்து போடுகிறார். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். திராட்சை செடி, புதிய ஏற்பாட்டில் திராட்சை செடி, பழைய ஏற்பாட்டில் ஆசீர்வாத கூடாரத்தில் திராட்சை செடிக்கு பதிலாக ஒரு குத்து விளக்கு இருக்கும், நடுத்தண்டு, அதில் 6 கிளைகள் இருக்கும்.
பழைய ஏற்பாட்டு காலத்துலேயும் நடு மையமாக நிற்கிறது கர்த்தர். புதிய ஏற்பாட்டில் என்னுடைய வாழ்க்கையை சபைக்கு நடுமையமாக நிற்கிறவரும் இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகளாக நீங்கள் நானும் கிளைகளாக இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த கோத்திரங்கள், கோத்திர பிதாக்கள் அதில் கிளைகளாக இருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அவைகள் எழுத்தின்படி வைக்கப்பட்ட குத்துவிளக்கு நமக்கோ ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவுடைய அஸ்திபாரத்தின் மேல், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசத்தின் மேல் நாம் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அப்படின்னா பரிசுத்த பவுலுடைய வேதனை என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்து எல்லாத்தையும் படித்து முடிச்சும் கூட விசாரணை பண்ணாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாகையா, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக, தாய்ந்தப்பனை கனமனுவாயாக, உன் தேவனாய கர்த்தரின் நாமத்தை விண்ணை வணங்காதிருப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக, யாதொரு விக்கிரகத்தையும் நீ செய்ய வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம். தேவன் ஒருவரே தேவன் என்பதை ஆராதிக்க கற்றுக்கொண்ட அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாதோ செய்யக்கூடாதுன்னு நினைத்தாரோ அதை செய்தார். கொலை செய்யாதிருப்பாயாக கற்றுக்கொண்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களை கொலை செய்யும்படி போனார். நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறத நான் செய்கிறேன். நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை, என் மனசாட்சிக்கு அது ஒத்துக்க மாட்டேங்குது. நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், எரிச்சலாகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பொய் சாட்சிக்கு கை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் சேவானை கொள்ளும்போது சாட்சிக்காரனாக உட்காருகிறான் சவுல். பொய் சாட்சிக்கு கை கொடுக்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது, கொல்லக்கூடாது, எல்லாத்தையும் செஞ்சுட்டு சொல்கிறான். ஐயோ செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதை நான் செய்கிறேன், அது ஏன் அப்படி செய்கிறேன், நான் ஏன் அப்படி செய்கிறேன்? நான் மாம்சத்திலே விற்கப்பட்டிருக்கிறேன், பாவத்துக்கு கீழே விற்கப்பட்டிருக்கிறேன். ரோமர் 7:15 நான் விற்கப்பட்டிருக்கிறேன். வாசிங்க ரோமர் 7:15. எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. நியாயப்பிரமாணம் நல்லது, ஆனால் விரும்பாத செய்கிறேன். நான் விற்கப்பட்டு போயிருக்கிறேன். ஏசாவுடைய கையில் அந்த கூட வாங்கிட்டு தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். கூட வாங்கினதுனால சேஷ்டபுத்திர பாகத்தை டிரான்சாக்ஷன் பண்ண எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டான். சேஷ்டபுத்திரம் என்பது டபுள் ஆசீர்வாதம். கூடு வாங்கினா ஒரே நாளில் ஜீர்ணமாயிடும், அது நிற்காது. ஆனால் சேஷ்டபுத்திர பாகம் ரெட்டிப்பான மூத்த பிள்ளைக்குரிய ஆசீர்வாதம். ஒரு சாதாரண ஆகாரத்துக்காக, சிம்பிளான ஒரு ஆகாரத்துக்காக, ஒருவேளை வயிற்றுக்காக, அந்த கூழுக்காக வெளியேறப்பட்ட மூத்த பையன்ற அந்தஸ்தை ஏசா விற்று போட்டான். அதுபோல் பவுல் சொல்கிறாரு, இதான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் என்னை விற்று போட்டுறேன், எனக்குள்ள ஒரு பாவம் வாசமாக இருக்குது, நான் மாம்சத்துக்குரியவனாக்குறேன், நான் ஆவிக்குரியவனா இல்லை, நான் ஆண்டவருடைய கற்பனை கைக்குள்ளே பார்க்குறேன், நான் செய்யறது எனக்கு சம்மதி இல்லை. பவுலுக்குள்ள ஒரு யுத்தம் நடக்குது. சவுலாக இருக்கும்போது யுத்தம் நடக்குது, பெரிய யுத்தம் நடக்குது. 7:17 வாசிங்க. ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. 18 அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கவில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், தூய்மையாக வாழணும்னு நினைக்கிறேன், பரிசுத்த வாழ்க்கை செய்யணும்னு நினைக்கிறேன்,
பொய் பேசக்கூடாது நினைக்கிறேன், சத்தியத்துக்கு சாட்சியா இருக்கணும்னு நினைக்கிறேன், வைரத்தியமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அதை செய்யக்கூடிய திராணி, அதுக்கு பலன் என்று கிடையாது. நியாயப்பிரமாணம் அந்த பலத்தை எனக்கு கொடுக்கவில்லை. நியாயப்பிரமாணத்தை கற்றிருக்கிறேன், அறிவு இருக்குது, ஆவி இல்ல. அறிவு இருக்குது, ஸ்ட்ரென்த் இல்ல. அறிவு இருக்கு, அது செய்யக்கூடிய கிருபையை பலன் என்று இல்லை என்று ஒத்துக்கொள்கிறார். திருவாசிகள் பாருங்க, 19 வசனம். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். ஆமென். இந்த பரிசுத்தவான் இப்படி அந்த 7ஆம் அதிகாரம் முழுசும் புலவி தீமைக்கு நன்மைக்கு இடையில அப்படி அலை பாய்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் கூட ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட, அபிஷேகம் பெற்ற பிறகு கூட எது செய்யக்கூடாதுன்னு நாம் கேள்விப்பட்டோமோ அதை தான் செய்யும்படி ஓடுகிறவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தோடு நம்ம இனம் கலப்போமானால், இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள வருமானால், கிறிஸ்து இயேசுவுள்ள ஜீவனுள்ள ஆவி பிரமாணம் என்னை பாவம் மரணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டு, பரிசுத்த பவுல் சொல்லி கடைசி நிர்பந்தமான மனுஷன் நான். எனக்கு ஆண்டவர்கள்ட்ட அட்டாச்மெண்ட் இல்லை, பந்தம் கட்டாயம் இருக்குது, எனக்கும் தெய்வத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறேன். வசனம் ஒன்று சொல்லுது, நான் ஒன்று சொல்கிறேன், செய்கிறேன். நான் ஏன் செய்யறது சரியில்லை, மனசாட்சியில் பாதிக்கப்பட்டு சொல்லுகிறான். ஐயோ, நிர்பந்தமான மனுஷன் நான். யார் இந்த பாவ செயலில் யாருன்னு விடுதலை ஆக்க முடியும், இந்த மரணத்திலிருந்து யாருன்னு விடுதலை ஆக்க முடியும் என்று சொல்லி அவன் வேதனைப்பட்டு புலம்பும்போது, இயேசு கிறிஸ்துடைய ஜீவனை கொடுத்து ரத்தத்தை கொடுத்ததான பலியை கொடுத்து அவன் ஏற்றுக்கொள்ளும் போது, விசுவாசம் வைக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுள்ள ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம், ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்ன பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஆகினால்தான் வேதம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றலானார்கள். ரோமர் 3:23 வாசிக்கிறோம். அதே ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபை அது நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இப்போ 2 பிரச்சனைக்கு நடுவில் பவுல் நிற்கும் போது, இயேசு இல்லாம ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்க கருப்பு நிறத்தையோ இல்லை புள்ளிகளையோ மாற்ற முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்றாரு, ரத்தம் சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. முதலாவது உடன்படிக்கை உடைக்கணும், நியாயப்பிரமாணத்தை உடைக்கணும், நியாயப்பிரமாணத்தை எழுதினவன் கொலை செய்யப்பட வேண்டும், நியாயப்பிரமாணத்தை உடைச்சும் கொலை செய்யப்பட்ட பிறகுதான் 2வது உடன்படிக்கையை ஏற்படுத்த முடியும். 2வது உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை ஒருத்தர் நிலைநிறுத்தணும் என்ன செய்யணும்? லேவியர் 16ஆம் அதிகாரத்தில் ஆசாரியன், பிரதான ஆசாரியன் அவன் போய் பிராயசித்தம் செய்வன், பாவ நிவாரணம் பலியை செலுத்தணும். நாதாபும் அபியும் தேவன் கொடுக்காத, தேவன் கட்டளையிடாத ஒரு அக்கினியை கொண்டு வந்து லேவியர் 10ஆம் அதிகாரத்தில் பலிபீடத்தில் போட்டாங்க. கர்த்தர் என்ன செய்தார்? பலிபீடத்தில் அக்கினி இறங்கி பலியை பட்சிக்கணும். ஆனால் இவங்களாம் சொந்தமாக சுயமாக ஒரு அக்கினியை கொண்டு போய் போட்டோடனே தேவ கோபம் ஆரோனுடைய பிள்ளைகள் மேலே இறங்கி பிள்ளைகள் 2 பேரும் ஸ்பாட்டை செத்து போனாங்க. அப்போ ஜனங்களுக்கு என்ன பயம் உண்டாச்சுன்னா, தேவன் அன்பில்லாதவர், எரிச்சல் உள்ளவர், கொலை பண்ணுறவர் என்ற பயம் உண்டாகி கொஞ்ச நாள் தெய்வத்தை தேடாமல் போயிட்டாங்க. அதுக்கு பிறகு கர்த்தர் ஆரோனை அழைக்கிறார். 16ஆம் அதிகாரம் 10லிருந்து 16 வரைக்கும் 6 அதிகாரம் வரைக்கும் இடையில ஆசை கூடாரத்துக்குள்ளே யாரும் நுழைய முடியாது, வேலை செய்ய முடியாது, தேவன்கிட்ட போக முடியாமல் பயந்து தூரமாக நிற்கிறாங்க. அப்போது கர்த்தர் ஆசாரியனை கூப்பிட்டு, பிரதான ஆசாரியனாகி ஆரோனை கூப்பிட்டு, நீ ஆசை கூடாரத்துக்குள்ளே நுழையணும். நுழைஞ்சி அதை பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த ஆசை கூடாரத்துக்குள்ளே ஒருத்தரும் நுழையக்கூடாது. ஒரு லேவியனோ வேற ஒரு ஆசாரியனோ வேற மனுஷனோ உள்ள நுழையக்கூடாது. ஆசை கூடாததுக்காக பாவ நிவர்த்தி செய்யணும். பாவ நிவர்த்தி செய்யணும்னா
வருஷத்தில் ஒவ்வொரு தடவையும் ஆசாரியன் ஒவ்வொரு நாளும் வருஷத்தில் ஒரு நாள் பிரவேசிக்க வேண்டும். அப்படி பிரவேசிக்க வேண்டுமானால் அவங்க என்ன செய்யணும், இந்த பலிபீடத்திலிருந்து நெருப்பை எடுத்து தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் கர்த்தர் கொடுத்து நெருப்பை எடுத்து அதை முதல்ல உள்ளே போட்டு பிரதான ஆசாரியன் 2வது கூடாரத்துக்குள்ளே போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் அங்கே தூபம் காட்டணும். முதல்ல 3 தடவை போகணும். வருஷத்தில் ஒரு நாள் போகணும், ஆனால் 3 தடவை போகணும். ஒரு தடவை போய் உள்ளே என்ன செய்யணும், அவன் தூபம் காட்டணும். ஏன்னா அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல ஆசாரியன் உள்ளே போய் நிற்க முடியாது, பிரதான ஆசாரியன் நிற்க முடியாது. பயங்கரமான மகிமை, பயங்கரமான வெளிச்சம், பயங்கரமான பிரகாசம் உள்ள இடத்துல போகும்போது அவன் செத்து போயிடுவான். ஒருவர் சேரக்கூடாத ஒளி வாசமாக இருக்கிற தேவன். ஆகிய தேவன் என்ன கட்டளையிட்டார்னா, முதலாவது தூபத்தை நெருப்பு அந்த சாம்பிராணி அல்பாபிசின் குங்குலியும் இதெல்லாம் போட்டு ஒரு தூபத்தை ஏற்றி கொண்டு போய் அந்த திரைசீலை தாண்டி போய் முழுச புகைக்காலாக மாற்றிட்டு வந்துட்டு அடுத்து என்ன செய்யணும், தனக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, தன் பிள்ளைகளுக்காக ஒரு காளை அடித்து அந்த ரத்தத்தை கொண்டு போய் உள்ள அந்த பிரதான ஆசாரியன் என்ன செய்யணும், அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே 7 முறை தெளிக்கணும். தெளிச்சுட்டு வெளியே வந்து பலிபீடத்து மேலேயும் தெளிக்கணும். அதுக்கு பிறகு இஸ்ரவேலர்களை கூப்பிட்டு, அது 2வது தடவை, ஒரே நாளில் 2 தடவை உள்ளே போயிட்டு வரணும். 3வது தடவை ஏன் போகணுன்னா, இஸ்ரவேலர்களை கூப்பிட்டு 2 ஆட்டுக்கடாவை கொண்டு வர சொல்லணும். அந்த 2 ஆட்டுக்கடாவை அந்த முதலாம் கூடாரத்துக்கு முன்னாடி நிறுத்தி அதுக்கு சீட்டு போடணும். என்ன சீட்டு போடணும்னா, எது பலி செலுத்தப்பட வேண்டும், எது போக்கானா விடப்படணும். அதுக்கு பலி செலுத்துறதுக்கு அந்த சீட்டு போட்ட உடனே எந்த ஆடை வெட்டணும் அப்படின்ட்டு சீட்டு விழுது. அந்த ஆட்டுடைய கொம்பில் ஒரு துணியை கட்டிடணும், கொம்பில் கட்டிடணும். எனக்கு மாற்றி வெட்டிடக்கூடாது. எதுக்கு சீட்டு விழுந்து கத்த சீட்டு விட பண்ணாரோ அதுதான் வெட்டணும். இன்னொரு ஆட்டை வெளியே அனுப்பணும். அது மேய்ப்பனோடு இருக்காது. அது வெளியே போய் பாளையத்துக்கு போய் எங்கேயோ காடுகளுக்குள்ள போய் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் செத்து விழுந்து அழுகி போயிடும். விளங்குச்சா? அப்போ இந்த ஆடு அடிக்கப்படும். இந்த ஆடு அடித்து ஜனங்களுக்காக, பாவங்களுக்காக, எல்லாரும் இஸ்ரவேலுடைய பாவத்துக்காக, இந்த ஒரு நாதா பபி பண்ண தப்புக்காக எல்லா இஸ்ரவேலும் சுத்திகரிக்கப்படணும். அதை கொண்டு போய் தெளித்து அதையும் 7 தடவை கொண்டு பலிபீடத்தில் கொம்புகளை தெளித்து கடைசியில் பிரதான ஆசாரியன் அந்த வெங்கலத்தொட்டில் போய் கைகளை கழுவிட்டு நான் பாவ நிவர்த்தி முடிஞ்சுதுன்னு சொன்ன பிறகு தான் அதுக்கப்புறம் தான் பலி, சர்வாங்க தகன பலியோ இல்லை பாவ நிவாரண பலியோ சமாதான பலியோ பண்டிகைகளோ இதை நான் கொண்டாட முடியும். ஸோ அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பரிசுத்தமாக்கப்படுதல் அவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம். நாம் வருஷத்தில் ஒரு ஆண்டு விழா வைக்கிறோன்னா இது பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து நமக்காக உள்ளே பிரவேசிக்கிற ஒரு நாள். அல்லேலூயா. அந்த பலிபீடத்தில் சிந்தப்பட்ட அந்த ரத்தம், வெளியில் சிந்தப்பட்ட ரத்தமும் பாவ நிமித்தி செய்ததுனால இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்போது வருஷம் ஆசாரியனுக்காகவோ ஜனங்களுக்காகவோ பாவ நிவர்த்தி செய்யாதபடிக்கு இயேசு கிறிஸ்து தாமே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து பாவம் இல்லாதவராக, பாவம் செய்யாதவராக, பாவம் அறியாதவராக, ஆவியில் பாவம் இல்லை, அவருடைய ஆத்மாவில் பாவம் இல்லை, அவருடைய சரீரத்தில் பாவம் இல்லை. அவர் தேவனுடைய வார்த்தையாக இருந்தால், ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. யோவான் 1:1 ஆண்டவர் வார்த்தையாக இருந்தார். இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தார். எங்கே இருந்தார்? பிதாவுடைய மனதிலே வார்த்தையாக இருந்தார், பிதாவுடைய சிந்தையிலே வார்த்தையாக இருந்தார், மகிமையுள்ள வார்த்தையாக இருந்தார். பிதாவும் குமாரனும் பசுத்தாவியும் ஒரே தேவனாக இருந்தார்கள். அவருக்குள்ளே தேவனுக்குள்ளே
அந்த வார்த்தையும் இருந்தது, தேவனுக்குள்ளே ஆவியும் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவன் வார்த்தை கொண்டுதான் சகலத்தை சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு முன்னாடி வர வேண்டிய வசனம் தான் யோவான் 1:1. அல்லேலூயா, அல்லேலூயா. தயவுசெய்து நல்ல கவனிங்க. நான் சொல்றது கொஞ்சம் கருகலாக இருக்கும், நீ கரெக்டாக பிடிச்சிட்டீங்கன்னா பிடிச்சிக்கிங்க. ஆதியாகமம் 1:1 பைபிளில் முதல் வசனம் கிடையாது. யோவான் 1:1 தான் முதல் வசனம். ஆமென். வான பூமி உண்டாக்குறது. அப்ப இந்த வான பூமி உண்டாச்சு. எதை வச்சு உண்டாக்குனாரு? வார்த்தை வச்சு உண்டாக்குனாரு. யார் அந்த வார்த்தை? தேவனே அந்த வார்த்தை, தேவகுமாரன் அந்த வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ ஆதியாகமம் 1:1 ஃபர்ஸ்டா, யோவான் 1:1 ஃபர்ஸ்டா? யாராவது கேட்டா, தூக்கத்துல கேட்டா, பிசாசை கேட்ட விட்ட யோவான் 1:1 தானே ஃபர்ஸ்ட். குமாரனை கொண்டுதான் பிதா எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். குமாரனை கொண்டுதான் வான பூமி சிருஷ்டிக்கப்பட்டது எல்லாம் அவரை எல்லாமல் வேறு ஒருவரால் சிருஷ்டிக்கப்படவில்லை. அணுவாகிலும் இயேசு இல்லாமல் உருவாக்கப்படவில்லை. அல்லேலூயா. அவர் எல்லா சிருஷ்டிப்புக்கும் ஆதியும் அந்தமா இருக்கிறார். அதுக்கு பிறகுதான் தூதர் உண்டாங்கினாங்க. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ ரத்தம் யாருக்குள்ள இருக்குது? குமாரனுக்குள்ள ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்ற சிந்தை ஆல்ரெடி தேவன் தன்னுடைய குமாரனுக்குள்ளே நியமித்து வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு உலகத்தை உண்டு பண்ணி, அதில் தோட்டத்தை உண்டு பண்ணி, அந்த தோட்டத்தில் மனுஷன் உண்டாக்கி, அவனுக்கு மகிமையின் வசனம் கொடுத்து, அவனுக்கு சுதந்திரத்தை கொடுத்து, அவனுக்கு ஆளுகையை கொடுத்து, ஆண்டவரோட உறவை கொடுத்து, டெய்லி பேசக்கூடிய உறவை கொடுத்து, அவனுக்கு எந்த விதமான நிர்வாணம் தெரியாதபடி கர்த்தருடைய மகிமையின் வசனத்தினால் கொடுத்து, சாவாமை உள்ளவனும் அழியாமை உள்ளவனும் பல்வலி தலைவலி இல்லாதவனாக அவனை வச்சு, அவனுக்கு நல்ல பழங்களை கொடுத்து, அந்த பழங்கள் கூட மனிதனுடைய மைண்டில் அந்த பழம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா போதும், மரம் ஏறியா ஏற வேண்டியதில்லை. கீரை நின்னாலே அந்த மரமே தெய்வத்துடைய ஜீவனால் நிரம்பினால அந்த மரம் சாஞ்சி வந்து ஆதாமுடைய வாயில ஊட்டிட்டு மேலே போயிடும். அல்லேலூயா. 1000 வருஷம் அரசாட்சி அப்படித்தான் இருக்க போகுது. ஆமென். ஏதேனின் பூர்ணம் அப்படிதான் இருக்கும். ஆமென். தலைவலியோ வயிற்றுலியோ கால்வலியோ தூக்கமோ மயக்கமோ தலை சுத்தோ வாந்தியோ வயிற்றால போகிறதோ ஏதேனில் கிடையாது. அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டதான ஏதேன் தோட்டத்துக்குள்ள மனிதனை பாவத்தை தள்ளுவதற்கு ஏற்கனவே பெருமையினால் விழுந்து போன ஒரு லூசிஃபர் இருக்கிறான். அவன் மனிதனை உண்டாக்கின பிறகு, மனிதன் உண்டாக்கப்படுவதற்கு முன்னாடியே விழுந்து போனவன். மனுஷனுக்காக தான் கர்த்தர் பரலோகத்தை உண்டாக்கினார். ஆமென், அல்லேலூயா. தேவன் உண்டாக்கின பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டவன் தான் லூசியேல். தன்னுடைய மேட்டிமையினாலும் அவனுடைய பெருமையினாலும் தேவனுடைய வானத்துக்கு ஏறுவேன், சிங்காசனத்து மேலே ஏறுவேன், ஆண்டவருக்கு ஒப்பாவேன், தேவனுக்கு ஒப்பாவேன்னு சொல்லி கீழே விழுந்ததுனால அவனுடைய பெருமையினால கீழே விழுந்தான். பைபிளில் நிறைய பேர் பெருமையினால் விழுந்து போனாங்க. நேபுகாத்நேசர் பெருமையினால் கீழே விழுந்து மாட்டை போல புள்ள மேய்ச்சான். ஏரோது ராஜா பெருமையினால நீங்கள் பேசுனது கடவுள் பேசுன மாதிரியே இருக்குன்னு ஜனங்க சொல்லி ஆர்ப்பிச்ச உடனே பொத்துன்னு விழுந்து வாயில புழு பூத்து செத்து போனான். ஆமென். பெருமையினால் விழுந்தவர்கள் நிறைய பேர் உண்டு வேதத்தில். தேவனுடைய கிருபை நம்ம தங்குவதாக. ஆகினால் தேவன் என்ன செய்த? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பூமியில் அனுப்புவதற்கு ஏற்படுத்தின லைஃப் போட். ஆமென். டைட்டானிக் கப்பல் கவுந்தாலும் டைட்டானிக் கப்பலில் லைஃப் போட் வச்சுருந்தாங்க. அந்த அட்லாண்டிக் சமுத்திரத்தில் போகும்போது உடஞ்சா எந்த கப்பல் மேலேயும் ஒரு சின்ன சின்ன படகு செஞ்சு வச்சுருப்பாங்க. அது ஏறுறவன் கேட்பான், ஏன்பா படகு வச்சிருக்க? இவ்வளோ பெரிய இரும்பில் செய்யப்பட்ட கப்பலுக்கு படகு தேவையா? அவசியம் இல்லையே. யாராலையும் இந்த கப்பலை உடைக்க முடியாது, கடவுளாலையும் உடைக்க முடியாதுன்னு டைட்டானிக்கில் ஏறினானுங்க. அப்போ எதுக்கு இந்த படகு? அது சேஃப்டிங்க.
ஒரு சேஃப்டி மெஷர். சில வேளை கேஸ் எக்ஸ்டிங்விஷர் வச்சுருப்பாங்க சில ஆஃபீஸில். ஏங்க அது வச்சுக்கிங்கன்னா ஆஃபீஸ் பற்றி எரியப்பதா, பற்றி எரிதே இல்லையோ அது கவர்மெண்ட் வச்சுருக்குது. அதுபோல் தேவன் அந்த கப்பலுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு சேஃப்டி மெஷருக்காக ஒரு ஜீவரட்சணிய படகு வச்சுருப்பாங்க. ஜீவரட்சணிய படகு, அதுக்கு பேர் லைஃப் போட். ஒருவேளை கப்பல் கவுந்துச்சுன்னா 3000 பேர் உள்ளே போயிடுவாங்க. கொஞ்சம் பேரையாவது அதில் கொஞ்சம் பேரையாவது உயிரோடு காப்பாற்றுவதற்கு இந்த குட்டி குட்டி படகுகள் உதவி செய்யுமே என்று வைக்கப்பட்டது தான். ஒரு சேஃப்டிக்காக, பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டதான் இவைகள். ஏரோப்ளைனில் ஏறும்போது எல்லாமே நல்லதாக போயிட்டாங்க. அகமதாபாத்தில் ஏறினாங்க, மொத்த பேர் போயிட்டாங்க இல்லையா? சொல்ல முடியாது. மேலே பறந்தாலும் தண்ணியில் போனாலும் சொல்ல முடியாது. ரோட்டில் நடந்தால் கூட ஆபத்து தான். தேவ கிருபை தான் நம்ம இது வரைக்கும் பாதுகாக்குது. அல்லேலூயா. ஒரே வார்த்தை சொன்னோம்னா தேவ கிருபை. அப்புறம் ரட்சணிய படகு யாருன்னா மனுஷன். ஒருவேளை மனுஷன் இந்த பிளான்ல இந்த இதயம் தொட்டில் வச்சு தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து, பரிசுத்தத்தில் வளர்ந்து, கிருபையில் வளர்ந்து, தாழ்மையில் வளர்ந்து, ஞானத்தில் வளர்ந்து, தேவனுடைய சாயலை, அவருடைய ரூபத்தை, அவருடைய பூரணத்தை அடைவானா அங்கே பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுத்து அவர்களை கொண்டு போய் மேலே சிங்காசத்தில் உட்கார வச்சு கீழே சாத்தானை அசிங்கப்படுத்தணும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் திட்டம் ஃபெயிலியர் ஆச்சு. பை சான்ஸ் எப்படி ஃபெயிலியர் ஆச்சு? படகுல கப்பலில் ஓட்ட வந்துச்சு. கப்பலில் ஓட்டப்பட்டது யார்? சாத்தான். சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? ஆண்டவருக்கே மேலே ரொம்ப பொறாமை. நீ சாப்பிட்டு ஆண்டவர் போல மாறிடுவேன். இப்படி போட்டு இப்படி கவுத்து விட்டான். கப்பல் கவுந்துச்சு. சின்ன துவாரம் போதும், கப்பல் உள்ளே போகுது. இப்போ உள்ளே போன கப்பலை மீட்டு இருக்கணும்னா கர்த்தர் கொஞ்ச நாள் காத்திருக்கணும். உடனே செய்ய முடியாது. ஒரு ஆபிரகாம் அழைக்கிறாரு, அதுக்கப்புறம் ஈசாக்கு கொண்டு வராரு, யாக்கோபை கொண்டு வராரு, மோசையை கொண்டு வராரு, அப்புறம் பிரதான ஆசிரியனை கொண்டு வர்றாரு, ஆசை கூட வைக்கிறாரு, சீனிய மலையில் பேசுகிறாரு, என்னென்னமோ பண்ணி ராஜாக்களை கொண்டு வர்றாரு, நியாயபீரை கொண்டு வர்றாரு. அவருடைய பிளான். ஏன்னா காலம் நிறைவேறின போது என்று எபேசியரில் வாசிக்கிறோம். காலம் நிறைவேறணும். அப்போ ரோடு இல்லை, லைட் இல்லை, வாகனம் இல்லை, வசதிகள் இல்லை. சுவிசேஷம் பரவணும்னா லைஃப் போட் வந்திருக்குதுன்றது 4 பேருக்கு நின்று ரோடு இல்லை, வனாந்தரமான வாழ்க்கை. ஒரு ஒரு காட்டுவாசிகளை போல இருந்த நாட்களில் பாபிலோன் சாம்ராஜ்யம் வந்துச்சு, கிரேக்க சாம்ராஜ்யம் வந்துச்சு, மீதிய பச சாம்ராஜ்யம் வந்துச்சு, ரோம சாம்ராஜ்யம் வந்துச்சு. ரோமர்கள் ரோடு அமைச்சாங்க, கிரேக்கர்கள் படிப்பை கொடுத்தாங்க, பிரிண்டிங் மிஷின் வந்துச்சு, படிப்பு வந்துச்சு, ரோடு அமைச்சாங்க. ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம்னு சொன்னாங்க. எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிலாம் எல்லாம் வந்த பிறகு தான் கப்பல் பிரயாணம் பண்ணக்கூடிய ரோடெல்லாம் அமைஞ்ச பிறகு தான் ரட்சணிய படகு கீழே வந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அந்த படகு ரோடுகள் எல்லாம் அமைக்கணும். அந்த காலகட்டம் வந்தால் சுவிசேஷம் போகும். அது ஒன்று. அது உலக ராஜாக்களை கர்த்தர் யூஸ் பண்ணார். யூஸ் அண்ட் த்ரோ. உலக ராஜாக்கள் யாரு? யூஸ் அண்ட் த்ரோ. கர்த்தர் யூஸ் பண்ணார் அவருடைய காரியத்துக்காக. ஆமென். அதுக்கப்புறம் கர்த்தர் ஒருத்தனை யூஸ் பண்ணார். அவர் யார் தெரியுமா? யோவான் ஸ்நானகன். அவன் கர்த்தருக்கு அவன் வழி என்ன செய்யறான்? திமிரு பிடிச்சாலும் கொஞ்சம் தாழ்த்து, மேடுகளெல்லாம் தாழ்த்தப்படும், குன்றுகள்லாம் தாழ்த்து, அவர் பள்ளங்கள்லாம் கொஞ்சம் மேலே உயரு, நாங்கள் இப்படி தான் இருப்போம், நாங்கள் மேலே ஏற மாட்டோம்னு சொல்லணும். ஏறு மேலே, கரடு முரடான சமமாகு, கோணலான நேராகு. இதெல்லாம் இந்த ரத்தத்தில் ஜனங்களுக்குள்ளே ஊறி போன காரியங்கள்லாம் ஒழுங்குபடுத்துகிறாங்க. கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸு, ஜாதி வித்தியாசங்கள், பாஷை வித்தியாசங்கள், நிற வித்தியாசங்கள் என்று சொல்லி சதுசேர் பரிசேரை வந்து அவனை முக்குடா ஞானசரில் முக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் பெரிய விசேஷம்னா வரக்கூடியவர் ஒரு பிரதான ஆசாரியன். இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனை வரணும். அப்படியே சொந்த ரத்தத்தை கொண்டு போய் பாவ நிவாரண பலி செலுத்தணும்.
ஆடு மாடு ரத்தம் இல்லை, நித்திய ஆவினாலே தன்னை தேவனுக்கு பலியாக பரிசுத்தாவினாலே பலியாக ஒப்பு கொடுத்து முதல் உடன்படிக்கையை உடைச்சி இனிமேல் ஆடே அடிக்க வேணாம்ப்பா, புறாவே அடிக்க வேணாம்ப்பா, எந்த மாடு அடிக்க வேணாம்ப்பா, என் ரத்தம் உலகத்தை முடிவு பண்ணினோம் போதுமானதாக இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரகசியம் சவுலுக்கு தெரியல. என்ன பாதி நியாயப்பிரமாணத்தில் வளர்ந்துட்டான், மோசையின் நியாயப்பிரமாணத்தில் வளர்ந்துட்டான். யூதர்கள் சொல்றாங்க ஆபிரகாம் எங்கள் தகப்பன், மோசே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு, அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க அப்படி சொன்னாங்க. ஆனால் வந்திருக்கிறவர் சிம்பிளாக ஒரு செருப்பை போட்டுட்டு ஒரு அங்கியை கட்டிட்டு அப்படி நன்மை செய்கிறவர் சுற்றி திரிகிறாரு. அவருடைய வேலை மாதிரி இவர் தான் ஆட்டுக்குட்டின்னு அவன் சொல்லிட்டான். யோவான் சாணம் ஞான சாணம் கொடுக்கும்போது இதோ உலகத்தின் பாகத்தை சுமந்திருக்க பரிசேயர் கூட சதுசேயர் கூட ஏரோது ராஜா கூட யோவான் சாணுக்கு பயப்படுற காலத்தில் அவன் சொல்லிட்டான், நான் இல்லைப்பா, அந்த ஒளி நான் இல்லை, அவர் தான் ஒளி, அவர் தான் மெய்யான ஒளி, என்ன மனுஷன் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவர் தான். அவருடைய செருப்பை கொடுத்துறதுக்கு அதிகாரம் கிடையாது, அவருடைய பாதரட்சை கொடுத்துறதுக்கு அதிகாரம் கிடையாது. பெரிய யோவான் சாணன் அவனே சொல்லிட்டான், இவர் தான், நான் சும்மா வழிகாட்டி தான், நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன், ரிசப்ஷனிஸ்ட் வாங்க நீங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவன் போயிட்டு போகிறான். ஆனால் அதை புரிந்து கொள்ளவில்லை. ஏன்னா அவன் ரொம்ப சிம்பிள் மேன். அவன் சும்மா உட்காந்து காட்டு தேனும் ஒட்டக மயிரும் போட்டு நடந்தனால அவனுக்கு உலகத்தார் மாதிரி பரிசே மதிச்சாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, லைஃப் போட் உள்ளே வரும்போது அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, ராஜாவாக வருவார், அரண்மனை பிறப்பார், ரோம அரசாங்கத்தை உடைச்சிடுவார், பழையபடி பெரிய அரசாங்கத்தை வைப்பாருன்ட்டு சரீர பிரகாரமான அரசியல்வாதிகளை போல சிந்திச்சாங்க. அப்படி அல்ல. அவர் பிசாசின் தலையை நசுக்கிறதுக்கு சாத்தானுடைய ராஜ்யத்தில் தலைவனாக ஒருத்தனுக்கால அவன் தானே ஏவாளை கெடுத்தான், அவன் தலையை நசுக்கணும், மனுஷனுக்கு பாவத்தின் பரிகாரத்தை செலுத்தணும், அதுக்கப்புறம் மனுஷனை பிரபுக்களாக ராஜாக்களாக மாற்றி அவரோட உட்கார வைக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷீகத்தில் புரிய முடியாது, பவுலால் கூட புரிய முடியல, அந்த நாட்கள் பேதுருவால் கூட புரிஞ்சிக்க முடியல. ஆண்டவர் இதெல்லாம் உங்களுக்கு சம்பவிக்கக்கூடாது, என்ன வந்தாலும் உங்களோட சாவு ரெடியாக இருக்கேன், இதெல்லாம் நடக்கூடாது, 3 வருஷம் சோறு போட்டிங்க, நல்ல ஆண்டவர் நீங்கள். அவனும் மாம்சத்தில் பேசினான். அவர் சொன்னான், நீப்பா தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக நிற்கிற, அப்பாலே போய் சாத்தான்னு ஒரு போடு போட்டார், அவனையும் சாத்தானே தீட்டார் ஆண்டவர். சிலவர் நாம கூட ஆவிக்குரிய சிந்தைக்குள்ளே வர்றது கிடையாது. சபையில் உட்காந்துருப்போம், பல வருஷம் பிரசங்கிட்டால் கூட ஆவிக்குரிய சிந்தை வராதனால வசனங்கள் உள்ளே போய் தங்க மாட்டேங்குது, அது கிரியை செய்ய மாட்டேங்குது, அது பேலன்ஸ் செய்ய மாட்டேங்குது, சுவாபங்களில் மாற்றம் வர மாட்டேங்குது. கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக பருந்து பேசிகிட்டே இருக்குது. இப்போ பிதான் வலது பாசத்தில் இயேசு நாம் தவறு செய்யும் போது வசனத்துக்கு கிரியை செய்யும் போது இப்போ இயேசு தன்னுடைய கைகளை கால்களை பிதா கிட்ட காட்டி, பாருங்கள் பிதாவே ரத்தத்தை பாருங்கள், ஏன் ஏற்றுக்கொண்ட பிள்ளை, அபிஷேகப்பட்ட பிள்ளை, ஆவி வரப்பட்டிருக்காங்க, ஞானசானம் எடுத்திருக்காங்க, பொய் சொல்லுது பிதாவே மன்னியும்னு இன்னைக்கு பரிந்து பேசுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பெற்றுக்கொண்ட ரத்தத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாதான், துரோகம் பண்ணக்கூடாது. மனப்பூர்வமாக துரோகம் பண்ணுவோமானா தேவகுமாரனை காலின் கீழே மிதித்து அவர் சிந்தின ரத்தத்துக்கு நாம் துரோகம் பண்ணுறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த ரத்தம் பழைய ஏற்பாட்டுக்கு ஆட்டு மாடு அந்த ரத்தம் அல்ல. இது கடைசி பதிவு நம்மை குமாரர்களாக சுதந்திரவாளிகளாக சிங்காசனம் வைக்க போகிற ஒரு ரத்தமாக ஆதி நாமத்திலிருந்து வெளிப்படுத்தும் வரைக்கும் ஓடி வருகிற ஒரு சிகப்பு நூல், ஒரு சிகப்பு ரத்தம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தில் பாவம் ஏன் இல்லைன்னா, கன்னி மறியல் வயிற்றில் அவர் வந்தார், பிறந்தார் சொல்ல மாட்டேன், வந்தார், வார்த்தை
வார்த்தையாக வந்தார். வார்த்தை மாம்சமானது. ஆகின மரியாள் ரத்தம் அவருடைய மிக்ஸ் ஆகலை, யோசேப்பு ரத்தம் மிக்ஸ் ஆகலை, ஆகின ஆதாம் ரத்தமும் மிக்ஸ் ஆகலை, ஏவாள் ரத்தம் மிக்ஸ் ஆகலை. தேவகுமாரன் பரிசுத்தர். அவர் பிறப்பு பாவம் இல்லை. அவர் பிறப்பில் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த யூதர்கள் இயேசுவை கொல்லும்போது அவருடைய ரத்தம் எங்கள் பரபாசம் எங்களுக்கு வேணும், அவருடைய ரத்தம் எங்கள் மேலேயும் எங்கள் பிள்ளைங்க மேலே வரட்டும் கேட்டு வாணுங்க. இருக்கிறீங்களா? அந்த ரத்தம் எங்கள் மேலே நினைச்சிட்டோம், அந்த ரத்தத்துக்குரிய சாபம் எங்கள் மேலேயும் எங்கள் பிள்ளை மேலே வரட்டும். என்ன பண்ண போகுது அந்த ரத்தம்? அவர் இயேசு ரத்தத்தை என்ன பண்ண போகுது கேட்டு வாங்கினாங்க. இப்போ நசுக்கப்படுறாங்க. ஆனால் இஸ்ரவேல் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க ஏசாமி சொல்லிட்டார். அவங்களுக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா ஆபிரகாம் என் நண்பன் சொல்லிட்டார் ஆண்டவர். அவங்க 1000 தப்பு செஞ்சால் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும்னா அவங்க இல்லாமல் சுவிசேஷன் நம்மக்கிட்ட வரல. விளங்குலையா? விளங்குச்சா? அது காட்டு ஒளிவு மரம், நாம் காட்டு ஒளிவு மரம், அது நல்ல ஒளிவு மரம். அது கனி கொடுக்காம போயிடுச்சு, அது பெற்றுண்டு போயிடுச்சு. அது அறுக்கப்பட்ட இடத்துல நல்ல ஒளிமர வேறாகி இயேசு மேல உங்களை என்ன காட்டுக்குள்ள விக்கிரகத்துக்குள்ளேருந்து அசுத்தங்கள்லேருந்து பாவத்திலிருந்து வெட்டி எடுத்து வந்து அழகாக கொண்டு வந்து நல்ல நற்குலமான செடியில் நல்ல வேலை உன்னை கொண்டு வந்து என்ன கொண்டு வந்து ரத்தத்தின் மூலமாக ஒட்டடைச்சிருக்கார். ஹல்லேலூயா. ஆகினால் நாம் நம்ம யூதர்களுடைய நம்ம சூப்பரான பெருமை பாராட்டக்கூடாது, பயந்து இருக்கணும்னு வேதம் சொல்லுது. ஆமென். யூதருக்கு போச்சு, அவங்க நரகம் போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். யூதருக்கு நரகம் இல்லை. ஒரு காலம் வருது, 1,44,000 யூதரில் கட்ட பிரித்து இரக்கத்தின் ஆவி, கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவியை விட்டு ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து 1000 வருஷ ஆசாட்சியில் நாம் ஆளுகை செய்யும்போது அவர்கள் பிரஜைகளாக இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம் என்று சொன்னால், 2வது உலக மகா யுத்தத்தில் ஹிட்லர் என்ற ஒரு ராஜா இருந்தான், ஜெர்மனி. அநேக யூதர்களை குண்டு குண்டாக காலி பண்ணான், பைபிளை எரிச்சான். 1000கணக்கான லட்சக்கணக்கான பைபிளை எரிச்சு கிறிஸ்தவமும் பூமியில் இருக்கக்கூடாது, சுத்தமாக நாசமாக போனோம், ஒரு யூதன் இருக்கக்கூடாது. அநேகரை போட்டு வச்சு அந்த சிங்க கெபியில போட்டு சிங்க கழிச்சு சாப்பிட்றது பார்த்து என்ஜாய் பண்ணோம். அப்படிப்பட்ட அந்த அந்த ஆடிட்டோரியில் போட்டு டான்ஸ் ஆடுவான். அந்த சிங்கம் வந்து யூதனை கடிச்சு சாப்பிட்றத பார்த்து டான்ஸ் ஆடுவான். ஒரு கொடூரமான பிசாசு, ஒரு பொல்லாத ஆவி அந்த ஹிட்லருக்குள்ளே பிடிச்சதுனால அப்படி பயங்கரமான காரியங்களை செய்து எத்தனை லட்சம் யூதர்கள் மறித்து போனார்கள். 2வது மகா யுத்தத்தில் ஒரு குறிப்பிட்ட யுத்தத்தில் ஹிட்லரை பிடிச்சிட்டாங்க. ஹிட்லருடைய சேனையை பிடிச்சிட்டாங்க. ஹிட்லரை டேரக்டாக பிடிக்கல, சேனையை பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே இது வரைக்கும் நான் ஜெயித்தேன், எந்த யூதன் ஒன்றும் பண்ண முடியல, எந்த கிறிஸ்தவன் ஒன்றும் பண்ண முடியல என்று சொல்லி பதுங்கு குழியில் போய் ஒளிஞ்சி தன்னை ஒழிச்சு கொண்டான். பதுங்கு குழி என்பது பூமிகளில் குழி நோண்டி அதுக்குள்ளே வீடு கட்டி அதுக்குள்ளே குடியிருப்பாங்கன்றவங்கள, அதில் அவ்வளோ ஈஸியாக மேலேயே ஆட்கள் நடந்து போனால் தெரியாது. அந்த மாதிரி பதுங்குடியில் ஒளிந்திருந்தவனை எப்படியோ சத்துருக்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சிட்டு ஹிட்லர் என்ன செய்தான், சத்ருடைய கையில் சாகக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய துப்பாக்கி எடுத்து தன்னுடைய பொட்டு மேலே வச்சு 3 தடவை சுட்டுட்டு, நசரேயனாகிய இயேசுவே நான் தோற்று போனேன், நசரேயனாகிய இயேசுவே நான் தோற்று போனேன், நசரேயனாகிய இயேசுவே உங்ககிட்ட நான் தோற்று போயிட்டேன் சொல்லி குண்டில் அடித்து செத்தான். இயேசுவின் ரத்தத்தை ஏற்று நின்றவங்க எவனும் உயிரெடுக்க முடியாது. இயேசுவின் ரத்தம் வல்லமில்ல ரத்தம். துணை யூதர்களை கொள்ளலாம், ஆனால் இயேசுவின் ரத்தத்துக்கு ஒரு நிற்க முடியாது.
இன்னைக்கு அதே இடத்துல, அதே பெர்லினில் அவனுடைய சொந்த வீட்டில் தான், ஹிட்லருடைய சொந்த வீட்டில் தான் அவன் மரித்த பிறகு வேதாகம சங்கம் முதல் ஆரம்பித்து எல்லாம் பாஷைகளையும் பைபிள் பிரிண்ட் பண்ண ஆரம்பித்த இடம். இப்போ பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் இருக்குது, பிஎஸ்ஐ இருக்குது. முதல் பிஎஸ்ஐ ஆரம்பித்த இடம், பைபிள் சொசைட்டி ஆரம்பித்த இடம் ஹிட்லருடைய வீடு. இயேசுவின் ரத்தத்துடைய வல்லமையை கொஞ்சம் பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் ரத்தம் ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் நன்மையானவளை பேசுகிற ரத்தம். நன்மையானவளை பேசுகிறது. எபிரேயர் 12:14 வாசி. சீக்கிரமா வாசி. 24 12:24. ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் என்று எழுதப்பட்டது. பெரிய முழு வசதி வாசிக்க வேண்டாம், ஒரு பகுதி பாருங்கள். ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்த தண்டைக்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. எங்கே வந்து சேர்ந்துருக்கணும்னா, ஆபேல் ரத்தத்தை விட நன்மையானதை பேசுகிற ரத்தம். ஆபேல் ரத்தம் என்ன பேசி, காயின் ஆபேலை வெட்டிட்டான் வயல்வெளியில். அப்போ என்ன சொல்கிறான் அவன், அந்த ரத்தம் கூப்பிடுது, பூமியில் கூப்பிடுது, உங்கள் சகோதர ரத்தம் என்ன கூப்பிடுது, ஐயோ அண்ணனை வெட்டிட்டானே, என் அண்ணனை வெட்டிட்டானே என்று ஊற்றப்பட்ட ரத்தம் பேசுது. பிதாவை நோக்கி பேசுது, என் அண்ணனை பழிவாங்க, என் அண்ணன் வெட்டிட்டான், என் அண்ணன் வெட்டிட்டான். வெட்ட பிறகு ரத்தம் பழி வாங்குது, பழி வாங்க பார்க்குது காயினை. அதனால் கர்த்தர் செஞ்சார்னா அந்த ரத்தம் பேசுறதை கேட்டு காயினுக்கு 7 மடங்கு சாபத்தை வச்சாரா? ஆமீன். ஆனால் முழு உலகத்துடைய பாவத்தையும் கல்வாரி சிலுவையில் இயேசு மேலே சிந்தப்பட்ட பிறகு எல்லா பாவிகளும் அவரை அடித்து, தலையில் அடித்து, ஓங்கி அரைஞ்சி, முடியை பிச்சு இழுத்து, தலையில் முள்முடி அடித்து, காரி துப்பி ஓங்கி அரைஞ்சி தீர்க்க சொல்லு என்று அசிங்கமாக பரியாசம் பண்ணி நிர்மாணமாக தொங்க விட்ட போது கூட பிதாவே இவருக்கு மன்னியும் என்று தான் அந்த ரத்தம் பேசினது. ஸோ ஆபேலின் ரத்தம் வேறு. ஆபேலின் ரத்தம் அண்ணனை பழி வாங்கப்படி பேசினது. ஆகினால் 7 மடங்கு சாபம் காயினுக்கு வந்துச்சு. ஆண்டவர் இந்த 7 மடங்கு சாபம் வந்து எல்லாம் என்னை கொன்றுவான், பார்க்குறவனா கொன்றுவானேன்ட்டு பயந்தான். ஆனால் ஆண்டவன் சாபத்தை கொஞ்சம் குறைச்சாரு, நீக்கி போடலை. ஆனால் நமக்கும் அப்படி இல்லை. ஏராளமான பாவம் செய்து விக்கிரகத்தை ஆராய்த்து விக்கிரக கோட்டைக்குள்ளே இருந்து தெய்வத்தை அறியாமல் அந்த நாட்களில் கோபம் உண்டாக்கி, தேவனுக்கு கோபம் உண்டாக்கி செய்து பாவத்தை தாண்டி வந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்துமே விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்ட உடனே அவருடைய பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்தாரு. ஆண்டவரே எனக்குள்ளே வாங்க, நீங்கள் தான் எனக்கு தேவன், நீங்கள் தான் எனக்கு இரட்சகர், நீங்கள் எனக்குள்ளே வந்து குடியிருங்கன்னு கூப்பிடும்போது அவர் சாத்தானை வெளியே தள்ளிட்டு உள்ளே வந்து குடியிருந்தார். இந்த ரத்தம் எப்படிப்பட்டதுன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறாங்க என்று பிதாவை நோக்கி கூப்பிடுகிற ஒரு ரத்தம். ஆமென், அல்லேலூயா. லண்டன் மாநகரத்தில் ஒரு வாலிபன் இவ்வளோ தேசத்தில் ஏர்பிளைனு, கப்பல் எல்லாம் கொள்ளையடிச்சு திருடி, கப்பல் கொள்ளையடிச்சு, விமான கொள்ளையடிச்சு, பஸாரை கொள்ளையடிச்சு, பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸை கொள்ளையடிச்சு வந்தவன் ஒரு நாள் திருடன் போலீஸுக்கு தப்பி, எல்லாருக்கும் தப்பி, மற்ற தேசத்தில் இங்கே கடல் வழியாக நீந்திங்கி லண்டன் மாநகரத்தில் வந்துட்டான். தப்பிச்சிட்டேன்டா, பொழைச்சிட்டோண்டா, எப்படியோ வந்துட்டு வந்தான்னு ரோட்டில் நடந்து போகும்போது நான் ராத்தில் ஒரு அழகான சர்ச்சை கோபுரத்து மேலே சிலுவை பார்த்தான். அழகான கோயிலாக்குது. இங்கே குளிர் தாங்க முடியல, கை பறிச்சு போச்சு, கால் பறிச்சு போச்சு. அடைக்கணும் குடிப்பாரா ஃபாதர்ன்ட்டு அங்கே போனான். பெல் அடித்தான். லண்டன் மாநகரத்தில் நடுராத்திரி 2 மணிக்கு அந்த ஃபாதர் வந்தார், திறந்தார். பாப்பா என்னப்பா நடுக்கத்தோடு இருக்கிற,
சொட்டர் போடலையா, மஃப்ளர் போடலையா, சாகுற மாதிரி இருக்குதாப்பா, இங்கே படுத்துக்கோ, இது ஆண்டவருடைய ஆலயம், இது ஆண்டவருடைய வீடு, நீ படுத்துக்கோப்பா. அவனுக்கு என்னன்னு கூட விசாரிக்க, நீ எங்கேருந்து வரவங்க கேட்கல, அவனை படுத்துக்கோப்பா, அழைக்கணும் கொடுத்துரு, மாடி மேலே போய் நான் தூங்க போகிறேன், நீ ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் போகலாம்ப்பான்னு சொல்லி அன்பாய் விசாரித்து அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தார். அவன் படுத்துக்க திருடனுக்கு எனக்குமே தூக்கம் வராது. திருடனுக்கு ஏதாவது கிடைக்குமான்னா கண்ணு சுத்தம், வந்துக்குள்ளே ஆந்த இருக்குது நொல்ல கண்ணான்ற மாதிரி சுத்தம் இல்லையா? திருட்டு பார்வை எப்படி இருக்குன்னு தெரியும், நீங்களாம் இல்லை, நீ பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த சுற்றி பார்த்தா அங்கே ஒரு கோல்டு சிலுவை இருக்குது, 2.5 கிலோ கோல்டு. அந்த ஆலயத்துக்குள்ள சூப்பரான சிலுவை வச்சுருக்காரு அந்த ஃபாதர். பரவாயில்லையே, ஒரே ஒரு 2.5 கிலோ கோல்டை தூக்கி வயிற்றுக்குள்ளே சொருகிட்டா, பெல்ட்டு கடி உள்ளே சொருக்கி மேலே சட்டையை போட்டான், ஏமன் கண்டுபிடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி எடுத்து உள்ளே போட்டு, கடவுளே கடவுளே சிலுவை கடவுளே சிலுவை கடவுளே காப்பாற்றுன்னு சொல்லிட்டு ஆண்டவரை தெரியாதவன் அதை மூடிட்டு நடை கட்ட ஆரம்பித்தான். சில போலீஸ் பேனில் வந்த பிறகு கொஞ்சம் வேகமாக ஓடணுன்னே அவன் சந்தேகத்தில் பிடிச்சாங்க. பிடிச்சோடனே சிலுவையை தட்டி பார்த்தா சிலுவை எடுத்தாங்க. ஏய் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு கேட்டாங்க. அவன் சொன்னதான் அதான் அங்கே சர்ச்சில் தான் கொண்டு வந்தேன், வா அந்த ஃபாதரை கூப்பிட்டு போகணுமா, கூட்டிகிட்டு போய் அவனை கொண்டு போய் கேட்டால் ஃபாதர் பெல் அடித்த ஃபாதர் மேலேருந்து வந்தார். சார் ஃபாதர் உங்கள் சர்ச்சிலேருந்துமே 2 கிலோ கோல்டு கொள்ளடிச்சிட்டான். ஃபாதர் கூலாக சொன்னார், கொள்ளை அடிச்சிட்டானா? கொள்ளை அடிக்கலையே, அது நான் தான் அவனுக்கு கிஃப்டாக கொடுத்தேன். போலீஸ்காரங்க போயிட்டாங்க, காலில் விழுந்தான். என் உயிரை நெஞ்சில் பிடிச்சின்னு நிற்கிறேன், கிஃப்டாக கொடுத்தேன்னு சொல்லிட்டீங்களே ஃபாதர். அதுதான் இயேசுவுடைய அன்பு என்று சொல்லி அவனுக்கு சுவிசேஷம் சொல்லி அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் ஞானஸ்நானம் எடுத்து அவன் அபிஷேகம் பெற்று ஆப்பிரிக்காவில் பெரிய சுவிசேஷனாக பிற்காலத்தில் மாறினான். இயேசுவின் ரத்தம் மன்னிக்கிற ரத்தம், கொடூரமான பாவியை கூட இறங்கி மன்னிக்கிற ரத்தம், கொள்ளக்கூட்ட கும்பல் தலைவனை கூட மன்னிக்கிற ரத்தம், ஆபேல் ரத்தத்தை காட்டிலும் நன்மையான வேலை பேசுகிற ரத்தம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸோ புதிய பாட்டில் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வாசிக்கும்போது இந்த பசுத்த பவுல் ரொம்ப தெளிவாக எழுதுறாரு. எபிரேயர் நிருபத்தை எழுதினது யாருன்னு நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க. சந்தேகப்படாமல் விசுவாசிங்க, பவுல் தான் எபிரேயர் நிருபத்தை எழுதினவர். ஆமென் ஹல்லேலூயா. எந்த மாற்றமும் இல்லை, 2 தாட்ஸே கிடையாது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் அந்த பிரதான ஆசிரியர் பற்றி இங்கே எழுதுறாரு. அங்கே சொல்கிறா பாருங்க, 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான, பார்த்தீங்களா, நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியனாய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவன் ரத்தத்தினால் அல்ல, சொந்த தம்முடைய சொந்த, இவர் தான் தேவாட்டுக்குட்டி, இவர் தான் ஆட்டுக்குட்டி. யோவான் ஸ்நானம் சொன்னா பார்த்தீங்களா, அவர் தான் நமக்காக எல்லாருடைய பாவத்தை சுமந்த தேவாட்டுக்குட்டி. சொந்த ரத்தத்தினாலே ஒரே மகா பரிசுத்தத்துக்குள்ளே பிரவேசித்து நித்திய மீட்பு. சொல்லுங்க, மீட்பு எப்படிப்பட்டது? நித்தியமானது. எந்த பிசாசால் அடிக்க முடியாது. ஒரு இயேசு ஒரு மனுஷன் உள்ள ஏத்துக்கிட்டு உண்மையா வாழ்ந்தானா அவனுடைய சரீர மீட்பு பிசாசு அடிக்க முடியாது. மோசேயுடைய உடம்பையே பிசாசு கேட்கும்போது கர்த்தர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு.
அவன் சாதாரண வெள்ளாட்டு கடை ரத்தத்துக்கே அவ்வளோ பவர் இருக்குமானா, ஜீசஸ் பெட்ல வாங்கியிருக்க நம்மள செத்த பிறகு பிசாசு கேட்க முடியாது. இருக்கிறீங்களா? உங்களுடைய விலை மதிப்பு என்னன்னு தெரியுமா? இயேசுவின் ரத்தம் தான். உங்களுடைய என்ன விலை மதிப்பு என்ன தெரியுமா? இயேசுவின் ரத்தம். செத்த பிறகு பிசாசு கிட்ட வர முடியாது. ஏன்னா என்னை வாங்கியிருக்கிற ரத்தம் எந்த ரத்தம்? ஆடு ரத்தம் இல்லை, மாடு ரத்தம் இல்லை, இயேசு ரத்தம் என்னை வாங்கி இருக்கிறது. ஆகினால் அந்த ரத்தத்துக்கு நான் துரோகம் பண்ண முடியாது. நான் துரோகம் பண்ண மாட்டேன். என் உயிரே துரோகம் பண்ண மாட்டேன். தீர்மானம் எடுத்து பாருங்க. இந்த 18 வருஷம் ஆமென், எல்லா விதமான பலவீனத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். 18 வருஷமாய் கூனியா இருந்தவளை கர்த்தர் சுகமாக்கினது போல இயேசுவின் ரத்தம் ஒரு விலைக்கு வாங்கிக்கப்படினால, உங்களுக்காக பந்து பேசிக்கப்படினால, எந்த காலத்துல கூனி போயிருக்கீங்களோ, குறுகி போயிருக்கீங்களோ, பயந்து பேசி உங்களை தூக்கி விடுவதற்கு இந்த 18வது ஆண்டு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மன்னிக்கிற ரத்தம் இல்ல, நன்மை செய்கிற ரத்தம். அப்போஸ்தலர் 10:38. 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன், கோச்சுக்காதீங்க. 10:38. அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணாரு. இயேசு என்பதுதான் பேர். இயேசு என்பது பேர். என் பேர் ஆமோஸ். பாஸ்டர் என்பது என்னுடைய உத்தியோகம். இருக்கிறீங்களா? பாஸ்டர்ன்றது நான் ஊழியம் செய்யும் போது அந்த அபிஷேகத்துக்கு கீழே பாஸ்டருடைய வேலையில் அந்த அபிஷேகத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பிட்டே இருக்கிறேன். பாஸ்டர்ன்றது கர்த்தர் எனக்கு கொடுத்ததான, கிருபையாக கொடுத்ததான ஒரு உத்தியோகம். ஆமென். என் வீட்டில் எங்கள் பையனை போயிட்டு நான் பாஸ்டர்றான்னு சொல்ல முடியாது. என் பையனை போயிட்டு என் பாஸ்டர்றான்னு சொல்ல முடியுமா? எங்கள் வீட்டில் பையன்ட்டு போயிட்டு பாஸ்டர்ரா டே நான் சொல்கிறது கேள்றான்னு சொல்ல முடியாது. ஆனால் சபைக்குள்ளே வந்தால் நான் பாஸ்டர். கிளினிக்கில் போனால் டாக்டர். வீட்டில் நான் டாக்டர்னு சொல்ல முடியாது. ஆஃபீஸில் போனால் கலெக்டர். வீட்டில் வந்தால் கலெக்டர் கிடையாது, பாத்ரூமும் துறக்கணும். ஆமீன். பாஸ்டர்ன்றது அந்த அபிஷேகத்துக்கு பேர் தான். தேவனால் நியமிக்கப்பட்ட அபிஷேகத்துக்கு பேர் தான் பாஸ்டர். கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு என்பது ரட்சிப்பார். அவர் தம்ம ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். அது அவர் நாமம். அப்ப இயேசுவின் நாமத்தை யூஸ் பண்ணி தான் பிசாசுகளை விரட்டுறோம், வியாதியை சுகமாக்குறோம். வியாதி கைகளை வைப்பார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், தேர்களை மிதிப்பார்கள். சாவுக்கு எதுவான யார் நன்றி கொடுத்தாரு சேதப்படுத்தாது. யார் பேரை யூஸ் பண்ணுறோம்? இயேசு பேரை யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஊழியம் செய்யும்போது யாருக்கு கீழே நிற்கிறோம்? கிறிஸ்துக்குள்ள நிற்கிறோம். ஆமென். உங்களுடைய அந்தஸ்து எப்போ மாறுது? ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால். எத்தனை பேர் சபைக்கு வராங்க, ரட்சிக்கப்படாத வருவாங்க. இயேசு நாமத்தை சொன்னால் பேய் ஓடுறோம், இயேசு நாமத்தை சொன்னால் வியாதி ஆகிடும். வியாதி சோமான பிறகு இயேசு வேணாலும் போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஞானசாரம் எடுக்கும்போது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துடுறீங்க. இயேசு நமக்குள்ளே வந்தார். இயேசு கீழ்ப்படிஞ்சு அபிஷேகத்துக்குள்ளே போகும்போது, ஞானசாரத்துக்குள்ளே போகும்போது, ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்ன ஆகிட்டான்? இன் கிரைஸ்ட். ஞானசாரத்துக்குள்ளே போகும்போது நாம் கிறிஸ்துவுக்குள்ளே போகிறோம். ரட்சிக்கப்படும் போது இயேசு நமக்குள்ள ரட்சிக்கப்படும் இயேசு நமக்குள்ள வாங்கப்பா எனக்குள்ள வாங்க சொல்றோம். உங்களோட மனசாட்சியை கைத்து போட்டு இந்த ரத்தத்தை நான் விசுவாசி உங்களோட சேர்ந்து நானும் ஒத்து நடக்கமான பார்க்கணும். நான் கிறிஸ்துக்குள்ள போறேன். கிறிஸ்துக்குள்ள போய் வெளியே வரும்போது புதியமான புதிதான ஜீவன்ல நடக்கிறேன். பாஸ்டர்ன்றது வேற, ஆமோஸ் வேற. ஆமென். இப்ப எந்த அபிஷேகத்துக்குள்ள நிக்கிறப்போ? பாஸ்டர் அபிஷேகத்துக்குள்ள நிக்கிறேன். நான் கீழே எதையும் நம்ம பேசும்போது ஃப்ரெண்ட் பிரதர் மாதிரி பேசுவேன். இன்னைக்கு அப்படி இல்லை. ரைட் ரெவரண்ட் டாக்டர் பிஷப் ரா ரா ரா
ஈஸ்வரா ஈஸ்வரா ஈஸ்வரா. அவர் ரொம்ப பெரிய பேசாக பார்த்தா ரைட் அவன் டாக்டர் நம்ம மாற்றிக்குவோம். நம்ம சிம்பிளாகவே இருக்கும், ஆட்டுக்குட்டியாகவே இருக்கும், ஆட்டுக்குட்டியோடே நடக்கும், ஆட்டுக்குட்டியோடே உட்காரும். அல்லேலூயா. இயேசு டெய்லி பகல சுத்துகிறான், நன்மை செய்கிறதாக சுற்றி தெரிந்தார், சுத்திட்டே தான். மார்க் முழுசும் ஆண்டவராய் இயேசு கடின உழைப்பாளி. படகுல போய் படகுல போறாரு. அங்க பார்த்தா அந்த படகுக்கு ஒரு பெரிய ஆட்டம் கொடுத்துச்சு. கலிலேய கடலுக்குள்ள அக்கறை போன்னு சொன்னது இவர் தான். சீசர் உட்கார வச்சிருந்தாங்க, அவருக்கு சின்ன தூக்கம் வந்து தூக்கிட்டாரு. இப்போ அந்த கடல் அசைது கூட நிறைய படகுகள் வந்துச்சு, நிறைய கப்பல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் உள்ள போயிடுச்சு. அதை பற்றி வேணும் சொல்ல மாற்றாம கேட்க. ஆனா இவங்க கப்பல் மட்டும் கொஞ்சம் ஆடிக்கடி அசைந்து நிக்குது. ஏசுங்க படுத்துக்காரு பின்னணி எங்க கூட்ஸ் ஏறுறாங்களோ, மீனை பிடிச்சி எங்க சேர்ப்பாங்களோ அது வெயிட்டான இடம். முதல் கப்பல் உள்ள போச்சு எது போவோம், பின்னால போய் இதை உள்ள போவோம். ரொம்ப ஆபத்தான இடத்துல ஏசு படுத்திருக்காரு, சுக்கான் வச்சிருக்கல ஏசு படுத்திருக்காரு. இவங்க மீனவர்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஐயா நாங்க மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையோ, நாங்க சாப்பிடுறோம், ஆண்டவரே சாப்பிடுறோம், ஆண்டவரே சாப்பிடுறோம். உனக்குள்ள படுத்திருக்கிறது, நீ கிறிஸ்துக்குள்ள இருக்க, இயேசு உனக்குள்ள தெரிஞ்சு சாப்பிடுறேன் சொல்லக்கூடாது. படகுல படுத்திருக்கிறார், அவர் இழந்துருச்சார். விசுவாசம் உங்களுக்கு என்ன பண்ணிங்க? அப்படி ஆப்பண்ண இந்த படகுக்கு இந்த பிரச்சனை வந்து காரணம் என்ன தெரியுமா? ஏமாந்துச்சு வந்ததுக்கு காரணம் இருக்குது. கருத்தை வெளிப்பாட்டோட சொல்லுங்க, ஏன் வந்துச்சு, யார் அது வர வச்சது யாரு? அந்த படகு பிரயாணம் முடிச்சு அந்த கலைக்கு போன உடனே அந்த கலவையில உடம்ப கிழிச்சுக்கிட்டு ரத்தம் ஊத்திட்டு அதை காயப்படுத்திட்டு ஒருத்தன் இருக்கிறான், பேய் பிடிச்சுவேன். அந்த ஊர்ல செத்தவன் எத்தனை 1000 பேர் தெரியுது. செத்தவனுடைய அசுத்தாவில இவனை பிடிச்சி இவனை ஆட்டி பழகுது. இவர் ஏசு இந்த ரிவர் இந்த கடலை கிராஸ் பண்றாரு, அசுத்தாவிக்கு முன்னாடியே தெரியுமா தெரியாதா? ஹலோ, அவன் தான் மனுஷன் உண்டாக்குறதுக்கு முன்னாடி இருந்திருக்கானே, அவனுக்கு தெரியும். அவன் என்ன செய்யறான், திங்கிற மாதிரி உள்ள போய் என்ன பண்ணிட்டான், காலத்தை குளிக்கிட்டான். அது ஏசாமிக்கு தெரியுமா தெரியுதா? தெரியும். இந்த கூட முட்டாள் பசங்களுக்கு தெரியல, ஆனா அவர் ஞானம் உள்ளவர். சுனாமி சென்னைக்கு இவனா பார்த்து அமைதர்னு சொல்றானா முடியாது. ஆனா ஏசு அமைதா இல்லை, அப்படி அழகின அப்படி அழகி போய் எப்படிப்பட்டவரும் இவர் சொல்றது எல்லாம் நடந்து ஆச்சரியப்பட்டாங்க. அவருடைய வல்லமை நிரூபிச்சாங்க. அங்க போன அவன் சொல்ல பிசாசுன்னு சொல்ல, அப்பா தாவீது குமாரனே, தேவனுடைய குமாரனே, பிசாசு கூட தேவகுமாரன், பிசாசுக்கு தாவீது குமாரன் பரிசேயர்களுக்கு தெரியல, தெரியுது. இந்த ரத்தத்துக்கும் அந்த ரத்தத்துக்கும் டிஃபரன்ஸ். கொல்ல வந்தவரா அப்படி பிசாசுக்கு தெரியுது. தெரிஞ்சு சொல்றான், நோக்கி எனக்கு என்ன, தயவு செய்து விட்டுருங்க. அப்புறம் பிசாசு ஜெபம் பண்ணுச்சு, ஜெபம் பண்ணுச்சு, ப்ளீஸ் டாடி, ப்ளீஸ் எனக்கு தயவு செய்து வாழ்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடு வேணும், பண்டிகள் வீடு இருந்தா நான் போய் தங்கிக்குவேன், தயவுசெய்து நரகத்தை மாத்திரம் செஞ்சாங்க, அனுப்பாதீங்கன்னு கேட்டுச்சு. பிசாசு ஜெபத்தை கூட கத்தனை செஞ்சாரு. ஐயோ கேட்டான்னு சொல்லுங்க, ஐயோ கேட்ட அப்ப நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டோம். பிசாசு சொல்றது கேட்டா கேட்டு செஞ்ச, நீ கேட்டபடி உனக்கு செய்யல, நீ பண்டிகைக்குள்ள போ. அங்க பண்ணி வைக்கிற பிசினஸ் பண்ணவங்க ஜாஸ்தி.
அந்த டாட்டா அப்படிதான் ரிலையன்ஸ் மார்க்கெட்லாம் வச்சுக்கிறான். பண்ணி பிசினஸ் மொத்த பேர் வந்துட்டான். யோ நம்ம வியாபாரத்துக்கு ஊருக்கு வெளியே போ. இவன் தெரிஞ்ச புத்தி ஆகி இவன் பேய்கள் போய் தெக்கப்போலியை போயிட்டு இயேசு உண்மையான தேவன், ஒரு நல்லவர், பரிசுத்தவர், பரிசுத்த பேரை போயிடுச்சு, என்ன பாருங்க, என் உடம்புல காரியங்கள கல்லை வச்சு நான் அடிக்க மாட்டேன், நான் நல்லவன், இயேசு ஏற்றுக்கொண்டு விசாரிச்சு பிடிச்ச பிரசங்கம் பண்றான். திருப்பி அதே பதவி இந்த கலை கிராஸ் பண்ணி மறுபடியும் தன் இருந்த கலிலையாக்கு வராது. இதே கடற்கரை இறங்கின உடனே அங்க ஒரு தேவாலயத்துல ஒரு தலைவன் எவில் ஓடி வந்தான். ஐயா சார், என் பொண்ணு சகலமா இருக்கான், காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து, 5 மணிக்கு காப்பாத்து காப்பாத்து. பாருங்க, கடவுள் அசைச்சான். அங்க ஓட்டணும்னு எபாலி தாழ்வுடைய பொண்ணுக்கு இங்க சீரியஸ் இந்த கடையில பாருங்க, விசாரிச்சு எப்படி வாசிச்சாங்க இங்கே சீரியஸ் ஆயிடுச்சு. சரி உங்களானே பொண்ணு சோமாக்குறது இப்படி போகத்துள்ள இங்க ஒருத்தர் உட்காந்துருக்கா. 12 வருஷமா எத்தனை வைத்தியராக கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கான ஐசியூ பாடுக்காருக்கு செலவு பண்ணி காசெல்லாம் காலியாகி சொத்தெல்லாம் போய் எல்லாம் போயிட்டு பாருங்க. இந்த வெளியில கேரளா பிளாட்ஃபார்ம் தொட்டா ஒருவேளை நன்மை உண்டாகும். உட்கார்ந்து அவ கூர்க்க வந்து கொண்டு போய் இயேசு தொட்டோன்னு தொட்ட உடனே அவளுக்கு சுகமாயிடுச்சு. உன் சாட்சி சொல்லுவா, நான் தொட்டேன் சுகமானு சொல்றதுக்குள்ள இன்னொருத்தி எவரு வீட்டுல இருந்து ஓடி வரான், பொண்ணு செத்து போச்சு. எப்படி பண்ண முடியும்? இந்த மாதிரி பண்ணிடுறா சாமி. இது சுகமா இருந்து சாட்சி கொடுக்குது. இது எந்த வீட்டுக்கு பொண்ணு போகல, நாள் வந்து செத்து போச்சு. அது செத்து போனா நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், சகல வளம் எனக்கு உண்டு. வீட்டுக்கு பாட்டியை பார்த்தேன், உன் பொண்ணு சாகலையா? அங்க சிரிக்கிறாங்க. சிறு பண்ணி எழுந்துருந்தாரு. வரிசையா காட்டு முறைக்குது, கடல் முறைக்குது, அங்க பிசாரி குச்சம் முறைக்கிறான். இங்க வரவையில எவையில் பொண்ணு சிக்காது. அதுக்குள்ள ஒரு சுகமணிக்காக நடக்குது, அதுக்கு ஒரு சாவு. இந்த 2 அதிகாரத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா இயேசுவின் ரத்தம் சிந்தப்படுறதுக்கு முன்னாடியே எவ்வளவு நன்மை செய்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் நன்மை செய்கிற ரத்தம். பரிசுத்த நாமத்துக்கு நான் பேசுகிறேன். ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை பேசுகிறேன். அமேசான் காடுகளிலே வசிச்சு வந்த ஒரு கிறிஸ்தவ தம்பதியாக இருந்தாங்க. வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட். ஒரே ஒரு பையன், 7 வயசு பையன். அமேசான் நதி தாண்டி அந்த கரைக்கு போனால் கரை கொண்டு ஓடுகிற நதிதான். ஓட்டில் அந்த பக்கம் போனால் காட்டு வாசிகள் இருக்காங்க. கத்தரை பாட்டு சொல்றாரு, நீ போ, அங்க போய் வந்து சுவிசேஷம் அறிவிச்சுட்டு வா, இயேசு ரத்தத்தை பற்றி சொல்லிட்டு வா. அவங்க எத்தனையோ விளக்கெல்லாம் கழிச்சு சாப்பிட்றாங்க, நரபலி இருக்கிறாங்க, பச்சை மாம்சம் தின்றாங்க. காட்டுவாசிகள் போய் சொல்லு போ. அப்பா என்ன செய்ய, மனைவியும் தன் பையனையும் ஒரு போட்டு எடுத்துட்டு மோட்டர் போட்டு எடுத்துட்டு போறாரு. போய் அந்த கரை நின்று மனைவிக்கு பிள்ளைக்கு பார்த்து சொன்னீங்க, இருங்க நான் போய் சுவிசேஷம் அறிவிச்சுடுவேன். பையன் சொல்லுப்பா, டாடி போகாதீங்க டாடி. மனைவி சொல்ல, நீங்க போகாதீங்க தான். நான் எதைக்கு கிராஸ் பண்ணி போறேன். அங்க பயங்கரமான உயரமான காட்டு மரம் இருக்குது. அதுல காட்டு வாசிகள் தலைவர் இருக்கிறான். மேடம் சத்தம் போடுறான், சவுண்டு போடுறான், விசில் போடுறான். விசில் போட்டு அத்தனை பேர் கீழே குதிச்சாங்க. உள்ள போனாரு. அடுத்த நிமிஷம் போய் அத்தனை பேர் சுத்தி சூழ்ந்து நெஞ்ச கிழிச்சு உன் மாம்சத்தை ரத்தத்தோடு சாப்பிட்ட மனைவியின் பிள்ளையும் பார்த்தாங்க. ரொம்ப துடிச்சு போட்ல அழுது, மா போயில அந்த இடத்துல இருக்க வேணும், அப்பாவை முடிச்சிட்டாங்க. மொத்தம் ஒரு பீஸ் மாம்சம் எல்லாம் முடிச்சிட்டாங்க.
வீட்டுக்கு போன பிறகு 15 வயசு இந்த பையனுக்கு கத்த பேசினார். உங்க அப்பா எந்த இடத்துல சேர்த்தாரோ அங்க போய் மூலிகை செய், அங்க போய் மூலிகை செய். அம்மாட்டு சொன்னா போறோமா? அம்மா சொன்ன இப்ப என் புருஷனே இருக்கான், நான் இப்போ ஒரு விதவை, நீ போய் செத்துட்டான், நான் தண்ணியால நிற்பேன், யாருமே இல்லை. ஏமா ஆண்டவர் சொல்றமா சொப்பட்டு 4-5 தடவை பேச துக்கமே வரலமா இல்லை. சரி போனாங்க, 2 பேரும் போனாங்க. பையன் போய் இறங்கினான், அம்மா போய் நின்னாங்க. கிராஸ் பண்ணி போய் அந்த மரத்துக்கு கீழே போகும்போது அதே மாதிரி சத்தம் வந்துச்சு. 15 வயசு பையன் தானே, அப்பாவுக்கே அடி போயிடுச்சு. பிள்ளை என்ன பயந்து போய் நெஞ்சில் பைபிள் வச்சுட்டு அப்படியே நடுநிலை இருக்கிறான். 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆச்சு, யாரும் வந்து சீண்டல. 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தா கண்ணை சுத்தினோம். ஒரு 150 பேர் காட்டுவாசியை முட்டி போட்டு ஓன்னு அழுகுறாங்க. இவனுக்கு அவன் பாஷை இல்லை, அவங்களுக்கு இவன் பாஷை தெரியாது. அப்ப அவங்க நீங்க என்ன அழுகுறீங்க? பேனா போட்டு பிடிக்குது, பேனா கொடுக்குறான், பேப்பர் கொடுக்குறான். அவங்க சிலுவையை போட்டு இயேசுவை வரைஞ்சி காட்டுறாங்க. இவரை இந்த இயேசுவை போய் 8 வருஷம் முன்னாடி நாங்கள் கடிச்சு சாப்பிட்டோமா, அதுக்கப்புறம் யாரையும் கடிச்சு சாப்பிட எங்களுக்கு இஷ்டம் இல்லை. அவங்க அப்பா என்ன ரத்தம் ஓடுச்சு? ஏசு ரத்தம் ஓடுச்சு. உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன ரத்தம் ஓடுது? நாளைக்கு டிஎன்ஏ எடுத்து பாருங்க, நான் சொல்றேன் இயேசு ரத்தம் ஓடுது. ஆமென். அதான் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உனக்கு உருவாக்கூட இந்த ஆயுதம் வாய்க்கிறது போகும். எனக்கு ரத்தம் அப்படிப்பட்ட ரத்தம் ஓடுது உள்ள. ஆமென். அல்லேலூயா. பேச வேண்டியது நிறைய இருக்கு, ஆனாலும் ஒரே ஒரு குறிப்பு மட்டும் பேசி முடிக்கிறேன். நான் பேசுறது ஆசாரியன், நான் பேசுறது ஆபத்தில் நன்மையை செய்கிற ரத்தம், நன்மை செய்கிற ரத்தம். 4வது ஒன்னே பேசி முடிச்சுட்டு உட்கார்றேன். 3 நிமிஷத்துல முடிச்சிருவேன். இயேசுவின் ரத்தம் நமக்கும் பிதாவுக்கும் நடுவில் பரிந்து பேசுகிற ரத்தம். இல்லாவிட்டா அட்வொகேட், மீடியேட்டர், மத்தியஸ்தர் வழக்கில் மாட்டிட்டு நான் செய்வோம், மீடியேட்டர் தேடும். தப்பு நம்ம மேல இல்லை, ஆனா பொய்யா குற்றம் போட்டான், எவிடன்ஸ் இல்லை, ஆனா தப்பா எவிடன்ஸ் வச்சிருக்கான். என்ன செய்வோம்? நான் கொலை பண்ணலைங்க, வேற ஒருத்தர் பண்ணினாங்க, நான் போன போட்டு ஒத்துக்காது. வக்கீலுக்கு ஒரு 5000 10,000 கொடுத்து எனக்காக நீங்க பேசுங்க சார். நான் கோர்ட்ல பேச முடியாது, ஜட்ஜி என்ன பண்ணுவது தெரியாது, எனக்கு பேசுங்க. நான் நிரபராதி. அவர்கிட்ட 10 தடவை அலையணும், 10 தடவை காசு கொடுக்கணும். கடைசி இறங்கி போய் உதவி செஞ்ச தப்பிச்சோம். அந்த 2 வக்கீல் ஒன்னாயிட்டாலும் நம்ப மாட்டோம். விளங்குச்சா? உண்மையுள்ள வக்கீல் யார் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13-16 வாசிக்கும் போது நமக்காக ஒரு மத்தியஸ்தராக இருக்கிறார். நமக்கு பிதாவுக்கு நடுவில் அவருடைய கோபம் நம்ம வராதபடிக்கு, ஆண்டவருடைய கோபம் நம்ம பற்றி எரியாதபடிக்கு, நமக்கு பிதாவுக்கு நடுவில் அவர் நமக்காக வழக்காடுகிறார். சுத்தநாமத்துக்கு மயமுண்டாக அவருடைய பாவங்களை சுமந்து மட்டுமல்ல, சாபங்களை சுமந்த ஒரு பையன், ஒரு வாழை பையன் பல கொலை கேஸ்ல மாட்டினான், விவசாய கேஸ்ல மாட்டினான், பல பிரச்சனை மாட்டினான், பல காரியம் திருடி மாட்டினான், பல பிரச்சனை மாட்டி ஒரு வக்கீல் கிடைச்சாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அவர்கிட்ட போனா, அப்படி நான் இருக்கிறப்பா டோன்ட் வரி, நான் இருக்கிறப்பா கவலைப்படாது. ஒரு வழக்குன்னு போகும்போது
ஒரு அப்பா புள்ள மாதிரி நான் பிள்ளைக்கு செய்யற மாதிரி முன்ன ஏறி பணி நிற்கும் போதெல்லாம் அதை பெற்ற பிள்ளைதான் நான் தான் புள்ள மாதிரி அழகா பேசி அவன் தப்பு செய்யல சார். Judges, Your Honor, he has not done any mistake. அவன் மிஸ்டேக் பண்ணல. அவனை விட்டுருங்க. அவனுடைய செய்யறவன் இல்லை, செஞ்சிருப்பான். அவன் செய்யலன்ட்டு ஒரு 18 தடவைக்கு மேல அந்த பையனை காப்பாற்றிட்டாங்க. இது ஒரு 8 வருஷமா நடக்குது. அவனுக்கு இன்னும் திமிராயிடுச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம். அப்பா கேட்பாரு, நம்ம அப்பா பார்த்துக்குவாரு, நான் ஜெயிச்சு வந்துடுவேன். என்ன கோர்ட்ல படாலும் எந்த ஜெயில படாலும் அடுத்த நாள் வெளியே வந்துருப்பார். பூரா சுத்தம். ஒரு நாள் பெரிய குற்றம் மாட்டினான். அந்த குற்றம் வந்து மன்னிக்க முடியாத ஒரு குற்றம், தேசத்துக்கே செய்த ஒரு பெரிய துரோகம் ஆயிடுச்சு. அன்னைக்கு அவனை கோர்ட்ல ஏற்றுறாங்க, கூண்டுல ஏற்று நிக்க வைக்கிறாங்க. நம்ம அப்பா வருவார், வக்கீல் வருவான்னு காத்துட்டே இருக்கிறான். அப்பா வந்துட்டா சால்வ் ஆயிடும். அப்பா பார்த்துப்பாரு. அந்த பெண் பார்த்து நீதிபதி வராரு. ஏதோ நீதிபதி வந்து விட்டா அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, நம்ம அப்பா வரலையே, நீதிபதி வந்துட்டார், ஜட்ஜு வந்துட்டார் சொல்றாங்க. நமக்கு அப்ப இருந்து பேச அப்பா வரலையே ஒத்து பார்த்தா இவனுக்கு அப்பா வர்ற வக்கீல்னா ப்ரொமோஷன் ஆகி நீதிபதி வர. இவனுக்கு கூண்டுல ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம்? எங்க அப்பாவே நீதிபதி வந்துட்டாரு. நீ நமக்கு ஜெயினா ஒரு நேரம் அழுத புள்ள சிரிக்குது. அழுத பிள்ளை என்ன செய்யுது? சிரிக்குது. ஜட்ஜு வந்துட்டார், உட்கார்ந்துட்டாங்க. ஜட்ஜு கேட்காது, இவன் என்ன செய்யணும்? அப்பொழுது இந்த போலீஸ்காரன் அந்த கூட்டிட்டு வந்த அத்தனை பேரும் இன்னும் இந்த குற்றத்தை இப்படி செய்ய எஃப்ஐஆர் அமைச்சாங்க அப்படின்னு பார்க்காது. அவனை தூக்கி விடுங்கள். உள்ள உள்ளான், அழுதான், நெஞ்சில் அடிச்சுக்கிட்டான், தலைவன் போய் இரும்பு கம்பியில இடிக்கிறான். அப்பா கவுத்துட்டீங்களப்பா, இத்தனை நாளுக்கு உதவி செஞ்சீங்களே, சர்ச்சாய் ப்ரொமோஷன் ஆகி நீங்க ப்ரொமோஷன் ஆகி சந்தோஷத்துல இருக்கும்போது தூக்கில போட சொல்லிட்டீங்க. சர்ச்சு சொன்னாரு, நான் வக்கீலா இருக்கும்போது வக்கீலுடைய வேலை செய்யணும். இப்ப என்னுடைய போஸ்டிங் வந்து ஜட்ஜு. வக்கீலா இருக்கும்போது வக்கீலுடைய வேலை செய்யணும். நான் சர்ச்சா வந்த போது, சர்ச்சா வரும்போது இந்த ரத்த உனக்காக இன்னைக்கு ராத்திரி பகலும் உனக்காக தப்பு செய்யும்போது அப்பா பிதாவே பேசிக்கொண்டே இயேசு கிறிஸ்து வரும்போது, நியாயாசனம் வரும்போது சர்ச்சா மாறிடுவார். இப்போ வக்கீலா இருக்கிறார். அதான் பாஸ்டர் சொன்ன மாதிரி கிருபை. பாஸ்டர் சொன்னார்ல கிருபை, வக்கீலா இருக்கும்போது கிருபை. சர்ச்சா வந்துட்டார். யாக்கோபுல வாசிக்கிட்டு வைக்கணும், அதுவே வாசல் இருக்கிறான். நம்ம கணக்கில் முடியலாமா?